டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம். செய்தி சுருக்கம். நைஜீரிய பயணம் நிறைவு. பிரேசில் சென்றார் மோடி. பிரதமர் மோடி 5 நாட்களில் 3 நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். முதலில் நைஜீரியா சென்ற அவருக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. நைஜீரிய அதிபர் போலா அகமது தினுபுவை சந்தித்து இருதரப்பு உறவை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் நைஜீரியாவில் உள்ள இந்திய வம்சாவளியினரிடம் பிரதமர் மோடி உரையாற்றினார். தொடர்ந்து நைஜீரியாவின் கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் எனும் உயரிய விருது மோடிக்கு வழங்கப்பட்டது. இதற்கு முன் 1969இல் பிரிட்டன் ராணி எலிசபெத்துக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. இவ்விருதை பெறும் 2வது வெளிநாட்டு தலைவர் மோடி ஆவார். இது பிரதமர் மோடிக்கு ஒரு நாடு வழங்கும் 17வது சர்வதேச விருது ஆகும். நைஜீரியா பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி பிரேசில் புறப்பட்டு சென்றார். ரியோ டி ஜெனிரோ விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள G20 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். பிரேசிலில் தரையிறங்கி விட்டேன். G20 உச்சி மாநாட்டில் பல்வேறு உலக தலைவர்களுடனான ஆலோசனைகளையும் பயனுள்ள பேச்சுகளையும் எதிர்பார்க்கிறேன் என மோடி கூறியுள்ளார். G20 உச்சி மாநாடு முடிந்ததும் பிரேசில் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி நாளை கயானா செல்கிறார். அங்கு கயானா அதிபர் இர்ஃபான் அலியை சந்தித்து பேசுகிறார். அங்குள்ள பார்லிமெண்டிலும் உரையாற்ற உள்ளார். 1968ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்திய பிரதமர் கயானா செல்வது குறிப்பிடத்தக்கது. கலவரத்தால் எரிகிறது மணிப்பூர். ஆதரவை வாபஸ் பெற்ற NPP. மணிப்பூரில் முதல்வர் பைரன் சிங் தலைமையில் பாஜக ஆட்சி நடக்கிறது. இங்கு இம்பால் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் 53% மெய்டி சமூகத்தினர் வசிக்கின்றனர். 40% உள்ள நாகா, குக்கி உள்ளிட்ட பழங்குடியினர் மலை பிராந்தியங்களில் வசிக்கின்றனர். மற்ற சமூகத்தினர் 7% உள்ளனர். தங்களுக்கு பழங்குடியினர் அந்தஸ்து வழங்க மெய்டி சமூகத்தினர் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்துள்ளனர். இதை வலியுறுத்தி கடந்த ஆண்டு மே மாதத்தில் பழங்குடியினர் ஒற்றுமை பேரணியை மெய்டி சமூகத்தினர் நடத்தினர். அப்போது மெய்டி மற்றும் குக்கி சமூகத்தினரிடையே மோதல் வெடித்தது. இது தொடர்ந்து வன்முறை கலவரமாக மாறியது. 200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். ஆயிரக்கணக்கான மக்கள் புலம்பெயர்ந்தனர். மத்திய மாநில அரசுகள் எடுத்த முயற்சியால் அமைதி திரும்பினாலும் இரு சமூகத்தினரிடையே அடிக்கடி மோதல் சம்பவங்கள் தொடர்ந்தது. சமீபத்தில் ஜிரிபாம் மாவட்டத்தில் ஆயுதமேந்திய குக்கி சமூகத்தினர் மெய்டி சமூகத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் 3 குழந்தைகளை கடத்திச் சென்றனர். பாதுகாப்பு படையினருடன் நடந்த சண்டையில் போராட்டக்காரர்கள் 10 பேர் கொல்லப்பட்டனர். கடத்திச் செல்லப்பட்ட 6 பேரின் உடல்களும் சடலமாக மீட்கப்பட்டன. மணிப்பூரில் மீண்டும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. இம்பால் பள்ளத்தாக்கில் 5 மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 7 மாவட்டங்களில் இன்டர்நெட் சேவை தடை செய்யப்பட்டது. இருந்தும் வன்முறை வெடித்தது. 3 அமைச்சர்கள் 6 MLAக்களின் வீடுகள் சூறையாடப்பட்டது. வீடுகளில் அவர்களின் குடும்பத்தார் இல்லாததால் உயிர்ச்சேதம் ஏற்படவில்லை. நேற்று முதல்வர் பைரன் சிங் வீட்டை நோக்கி முன்னேறிய போராட்டக்காரர்கள் 600 அடி தூரத்துக்கு முன் தடுத்து நிறுத்தப்பட்டனர். ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் அங்கிருந்து பொது சொத்துக்களை சேதப்படுத்தினர். வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து முதல்வரின் வீடு, அலுவலகம், கவர்னர் மாளிகை, அமைச்சர்கள் வீடுகளுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வன்முறைக்கு கண்டனம் தெரிவித்து ஆளும் பாஜக கூட்டணியில் உள்ள தேசிய மக்கள் கட்சி அரசுக்களிக்கும் ஆதரவை வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளது. பைரன் சிங் அரசுக்கு பெரும்பான்மை உள்ளதால் இந்த வாபஸ் ஆட்சிக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. மணிப்பூரில் மீண்டும் கலவரம் தீவிரமடைந்துள்ளதால் ராணுவ மற்றும் உள்துறை அதிகாரிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆலோசனை நடத்தி வருகிறார். தளபதி 69 ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரசிகர்களை சந்தித்த விஜய். சென்னையில் நடைபெற்று வரும் தளபதி 69 திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் ரசிகர்களை விஜய் சந்தித்த காட்சிகள் வைரலாகி வருகிறது. சமபந்தி விருந்து பெயரில் மதமாற்றமா? இந்து முன்னணி கண்டனம்.
இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: இயேசுவின் சமாதானம் என்ற பெயரில் திருப்பூர் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு சமபந்தி விருந்து நிகழ்ச்சி 16ஆம் தேதி தெற்கு ரோட்டரி கிளப் அரங்கில் நடந்தது. இந்நிகழ்ச்சி மதம் மாற்றும் நோக்குடன் நடந்துள்ளது. கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றும் நோக்குடன் அது தொடர்பான வாசகங்கள் அடங்கிய அட்டைகள் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அதிர்ச்சி அடைந்த அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மாநகராட்சி நிர்வாகம் இந்நிகழ்ச்சியை எப்படி அனுமதித்தது என்று விளக்க வேண்டும். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் பெஞ்சமின் என்பவர் தலைமையில் சிலர் கடந்த வாரம் மதமாற்ற முயற்சியில் ஈடுபட்டு போலீசிடம் சிக்கியுள்ளனர். பின் மன்னிப்பு கேட்டுள்ளனர். இவர்கள்தான் திருப்பூரில் நிகழ்ச்சியை நடத்தியுள்ளனர். மேயர் தினேஷ்குமார், 57வது வார்டு கவுன்சிலர் கவிதா உட்பட திமுக பிரமுகர்கள் பங்கேற்றுள்ளதால் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. திமுகவினர் ஆயுத பூஜை, விநாயகர் சதுர்த்தி போன்ற இந்து பண்டிகைகளுக்கு சமபந்தி விருந்து நடத்துவதில்லை. ஆனால் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவது போல சம்பந்தமே இல்லாமல் சமபந்தி விருந்து நடத்தியது ஏன்? தன்னார்வ அமைப்புகளை இவ்வாறு அனுமதித்தால் அரசு அலுவலகங்கள் ஜெபக்கூடங்களாக மாறிவிடும். மதமாற்றம் நோக்குடன் சமபந்தி நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கியவர்கள் மற்றும் கிறிஸ்தவ மதமாற்றத்தில் ஈடுபட்ட அனைவர் மீதும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காடீஸ்வரா சுப்பிரமணியம் கூறியுள்ளார். சமபந்தி விருந்தில் மதமாற்ற முயற்சிகள் நடந்ததாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என மேயர் தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் அதிகரித்த காற்று மாசு, புதிய கட்டுப்பாடுகள் அமல். டெல்லி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் காற்று மாசு பிரச்சினை மிகவும் தீவிரமடைந்துள்ளது. காற்றுத்தர குறியீட்டின்படி நேற்று காலை 457 என்ற அளவுக்கு மிகவும் மோசமான நிலையை எட்டியது. மத்திய அரசின் காற்றுத்தரத்தை ஆய்வு செய்யும் குழு கிராப் 4 எனப்படும் 4ஆம் கட்ட கடுமையான கட்டுப்பாடு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது. அதன்படி இன்று முதல் டெல்லியில் உள்ள பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு ஆன்லைன் வாயிலாகவே பாடங்கள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 10 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடத்தப்படும். இந்த புதிய கட்டுப்பாடுகளின்படி அனைத்து வகையிலான அரசு திட்ட கட்டுமான பணிகளுக்கும் ட்ரக்குகள் டெல்லிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றி வரும் ட்ரக்குகளுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆதாயம் தரும் இரட்டை பதவி, புதிய சட்டம் இயற்ற அரசு முடிவு. மத்திய அரசிடமிருந்து ஊதியம் பெறும் எம்பிக்கள், கவர்னர்கள் உள்ளிட்டோர் அரசியல் சாசன சட்டப்பிரிவு 158(2) கீழ் அரசு ஊதியம் பெறும் மற்றொரு பதவியை வகிக்க முடியாது. இந்த சட்டம் குறித்து விரிவான ஆய்வு செய்து பரிந்துரைகளை அளிக்கும்படி MP கல்ராஜ் மிஸ்ரா தலைமையில் 16வது லோக்சபாவில் கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. இந்த கூட்டுக்குழு ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. அதன்படி ஆதாயம் தரும் இரட்டை பதவி வகிப்போரை தகுதி நீக்கம் செய்வதில் சில திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான சட்ட வரைவு மசோதாவை சட்ட அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. தற்போதுள்ள சட்டத்திற்கும் தகுதி நீக்கத்திற்கும் ஆளாகாமல் இருப்பதற்கான வெளிப்படையான விதியை கொண்ட வேறு சில சட்டங்களுக்கும் இடையே உள்ள முரண்பாட்டை நீக்க அதில் முன்மொழியப்பட்டுள்ளது. மேலும் தற்காலிக பதவி நீக்கம் செய்ய வழி செய்யும் சட்டப்பிரிவு 4ஐ நீக்கவும் தேவையான திருத்தங்களை செய்ய மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிக்கிறது. ஆதாயம் தரும் இரட்டை பதவி வகிப்போரை தகுதி நீக்கம் செய்யும் 65 ஆண்டுகால பழைய சட்டத்தை நீக்கிவிட்டு தற்போதைய காலத்துக்கு ஏற்ப புதிய சட்டத்தை இயற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. புதிய நிர்வாகத்துடன் இணைந்து செயல்பட தயார், சீன அதிபர் தகவல். தென் அமெரிக்க நாடான பெருவில் ஆசியா பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாடு நடந்து வருகிறது. இந்த மாநாட்டுக்கு இடையே அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சீன அதிபர் ஷி ஜின்பிங் சந்தித்து பேசினார். அமெரிக்காவில் சமீபத்தில் நடந்த அதிபர் தேர்தலில் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றார். அடுத்த ஆண்டு ஜனவரி 20 அவர் பதவியேற்க உள்ளார். தேர்தல் வெற்றிக்காக ட்ரம்புக்கு சீன அதிபர் ஷி ஜின்பிங் வாழ்த்து தெரிவித்திருந்தார். டொனால்டு ட்ரம்ப் முன்பு அதிபராக இருந்தபோது சீனாவுக்கு எதிரான கொள்கையில் தீவிரமாக இருந்தார். அவருக்கு அடுத்த அதிபரான ஜோ பைடன் அந்த கொள்கையை தளர்த்தினார். இருப்பினும் சீனாவுடனான உறவில் சிறு விரிசல் இருந்து வந்தது. அதிபர் பதவியிலிருந்து ஜோ பைடன் விலகும் நிலையில் இந்த மாநாட்டில் பங்கேற்றார். இரு தலைவர்களும் தனியாக சந்தித்து பேசினர். அப்போது ஷி ஜின்பிங் கூறியதாவது: அமெரிக்காவின் புதிய நிர்வாகத்துடன் பல விஷயங்களில் இணைந்து செயல்படுவதற்கு தயாராக உள்ளோம். ஆனால் அமெரிக்கா தன் கொள்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இருதரப்பு உறவு இரு நாடுகளுக்கு மட்டுமல்ல, மனிதகுலத்தின் எதிர்காலத்துக்கு தேவை என கூறினார்.